சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி அருகே செக்குமேடு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைக்கு வெள்ளைக்கோடு அடிக்கும் பணியை இன்று மாலை பணியாளர்கள் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் மாதவன் என்பவர் காலில் தீக்காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கொங்கனாபுரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சங்ககிரி மற்றும் எடப்பாடி வட்டாரங்களில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகன பேருந்துகளின் ஓட்டுநர்களுக்கு சங்ககிரி வட்டார போக்குவரத்து அலுவலர் வேலுமணி தலைமையில் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கலந்துரையாடல் கூட்டம் சங்ககிரி விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் குரும்பப்பட்டி உயிரியல் பூங்கா 33 ஹெக்டேர் பரப்பளவில் செயல்பட்டு வருகிறது. இந்த உயிரியல் பூங்காவை நடுத்தர பூங்காவாக மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இங்குள்ள வனவிலங்குகளுக்கு சிகிச்சை அளிக்க 1 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன மருத்துவமனை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பணி முடிவுற்ற பின்பு சென்னை வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்காவிற்கு அடுத்து தமிழகத்தின் 2வது பெரிய உயிரியல் பூங்காவாக சேலம் குருவம்பட்டி உயிரியல் பூங்கா செயல்படும். சேலம் அம்மாப்பேட்டையில் செயல்பட்டு வந்த அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளையின் நிர்வாகி விஜயபானுவின் கார் ஓட்டுநர் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சையது முகமது என்பவரின் வங்கி கணக்கில் 84 லட்சம் ரூபாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து வங்கி கணக்கை முடக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வாழப்பாடி அருகே உள்ள வெள்ளாளகுண்டத்தில் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி ராஜலிங்கேஸ்வரர் கோவிலில் காலை 9 மணிக்கு மேல் உலகிலேயே மிக உயரமான 45 அடி உயரம் உள்ள அதிகார நந்தி கோவில் குடமுழுக்கு நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை நிறுவனர் ராஜவேல் சுவாமி செய்து வருகிறார். அதிமுகவின் சேலம் புறநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளராக மாசி நாயக்கன்பட்டியை சேர்ந்த MDV அருண், சேலம் புறநகர் மாவட்ட மகளிரணி பொருளாளராக பனமரத்துப்பட்டி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் கமலா கருப்பண்ணன் ஆகியோரை எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் 26 BDO அலுவலர்களை இடமாற்றம் செய்து மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் தொட்டில் குழந்தைகள் திட்டத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். நாளை 31ஆம் தேதி இறுதி நாளாகும். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சிறுபான்மையினருக்காக சிறுபான்மையின பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் சிறுதொழில் தனிநபர் கறவை மாடு ஆட்டோ உள்ளிட்ட கடன் வழங்கும் முகாம் வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட வங்கிகளை அணுகி தகுதி வாய்ந்தவர்கள் விண்ணப்பித்து கடன் பெற்று பயனடையலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சேலம் மத்திய சிறையில் உள்ள கைதிகளை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் தொழில் முனைவோராக மாற்ற முயற்சிகளும் சிறைத்துறை நிர்வாகம் எடுத்துள்ளது. அந்த வகையில் கோழி இறைச்சி கூடம் புதிதாக துவங்கப்பட்டுள்ளது. பிராய்லர் கோழிகள் சிறை வளாகத்தில் கைதிகளால் வளர்க்கப்பட்டு தற்போது பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய இறைச்சி கடைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 3ஆம் கட்ட திட்ட முகாமின் ஒரு பகுதியாக பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 20 முகாம்கள் ராமநாயக்கன்பாளையம், புங்கவாடி, கல்லாநத்தம், வளையமாதேவி, அரசநத்தம், காட்டுக்கோட்டை, பனமடல், ஊனத்தூர், சிறுவாச்சூர், புளியங்குறிச்சி, கல்பகனூர், மணிவிழுந்தான் ஆகிய இடங்களில் நடைபெற உள்ளது. சேலம் கண்ணங்குறிச்சி பிள்ளையார் நகர் பகுதியில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் பாதுகாப்பான சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இருசக்கர வாகனம் இருவர் செல்ல மட்டுமே. அதிக சுமை ஏற்றாதீர், ஆபத்தில் சிக்கி தவிக்காதீர். படியில் பயணம், நொடியில் மரணம். சிவப்பு விளக்கை மதித்திடு, ரத்தம் சிந்தாமல் பிழைத்திடு. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தொடர்ந்த தொழுநோய் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். காந்தியடிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே உள்ள தியாகிகளின் நினைவு ஸ்தூபிக்கு பல்வேறு அமைப்பினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மகாத்மா காந்தியின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள், உரிமைகளும் பொறுப்புகளும் என்ற தலைப்பில் மாநில அளவில் நடந்த கட்டுரை போட்டியில் சேலம் மாணவி இந்துஜா முதல் பரிசு வென்றார். அவருக்கு தமிழக ஆளுநர் RN ரவி 50,000 ரூபாய் மற்றும் சான்றிதழ் வழங்கினார். சேலம் மாநகராட்சியின் மாமன்ற இயல்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் 34வது வார்டு மாமன்ற உறுப்பினர் இளங்கோ பேசுகையில்,
உணவகங்களில் டீக்கடைகளில் பிளாஸ்டிக் கவர்களில் உணவுப் பொருட்களை கட்டுவதை தடுத்தாக வேண்டும். மீறுவோருக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இரண்டாவது கோட்ட உறுப்பினர் பன்னீர்செல்வம் பேசுகையில், தனி குடிநீர் திட்டம் வாயிலாக நாள் ஒன்றுக்கு 135 MC தண்ணீர் வந்தபோதிலும் போதிய அளவு குறிப்பிட்ட காலத்தில் தண்ணீர் வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். 9வது வார்டு உறுப்பினர் தெய்வலிங்கம் பேசுகையில், அரசு கட்டிட சுவர்களிலும் அரசு விளம்பர பலகைகளிலும் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் தங்களது விளம்பர போஸ்டர்களையும் பிளெக்ஸ் பேனர்களையும் ஒட்டி சேதப்படுத்தி வருவதாகவும் உடனடியாக அதை அகற்ற வேண்டும் எனவும் கூறினார். சேலம் மாநகராட்சியில் 10 நாட்களுக்கு ஒருமுறை தான் தண்ணீர் வருவதாக அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த உறுப்பினர்களும் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து பிரச்சினையை சரி செய்து உரிய முறையில் குடிநீர் விநியோகம் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் அறிவுறுத்தினார்.